ஹர்திக் பாண்டியாவோட ஒய்ஃப் பேரு நட்டசா. இந்த நட்டசா ஹர்திக் பாண்டியாவுக்கு தெரியாம அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு தெரியாம நிறைய டைம் அலெக்சாண்டர் கூட டேட்டிங் பண்றாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு தெரியாம அலெக்சாண்டர் கூட ஊர் சுத்துறாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். அதனால ஹர்திக் பாண்டியா அவரோட ஒய்ஃப் நட்டசாவை டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். ரெண்டாவது, ஹர்திக் பாண்டியா இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனா இருந்தார்ல, அதனால மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட தான் 24 மணி நேரமும் ஹர்திக் பாண்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணார். வீட்டுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசுறதே கிடையாது நட்டசா கிட்ட. அதனால நட்டசா ஹர்திக் பாண்டியாவை டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ரெண்டாவது நியூஸ். மூணாவது, ஹர்திக் பாண்டியா கிரிக்கெட்ல சம்பாதிக்கிற பணம், சொத்து, நகை, காரு, வீடு அது எல்லாத்துலயும் பாதிய ஹர்திக் பாண்டியாவோட அம்மாவுக்கு எழுதி வச்சிட்டாங்க. எந்த சொத்துமே ஹர்திக் பாண்டியாவோட ஒய்ஃப் நட்டசா பேர்ல இல்ல. அதனால காண்டாயி நட்டசா ஹர்திக் பாண்டியாவை டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மூணாவது நியூஸ். நாலாவது, ஹர்திக் பாண்டியா இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனா இருந்தாருல, அப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் இந்த IPL 2024 கடைசி பிளேஸ். அதனால ஹர்திக் பாண்டியா இனிமேல் கிரிக்கெட் விளையாடவே தகுதி இல்லை, இனிமேல் அவன் கூட நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நட்டசா ஹர்திக் பாண்டியாவை டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நாலாவது நியூஸ். இந்த 4 நியூஸுமே ஹர்திக் பாண்டியாவை டிவோர்ஸ் பண்ண போறாங்க, ஹர்திக் பாண்டியாவோட ஒய்ஃப் அப்படின்னு நியூஸ் கிடைச்சிருக்குங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஹர்திக் பாண்டியா 2020 நட்டசா ஸ்டான்கோவிக் அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார். இந்த நட்டசா ஸ்டான்கோவிக் யாருன்னா, வேற ஒரு கண்ட்ரியில ஒரு நடிகை, ஹீரோயின், ஓகேங்களா. செர்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இந்த நட்டசா ஸ்டான்கோவிக்கு. அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நட்டசாவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் அகஸ்டியா பாண்டியா அப்படிங்கிற ஒரு 4 வயசு பையன் இருக்கான், ஓகேங்களா. இப்போ இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஹர்திக் பாண்டியாவோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய நியூஸ் இது. இப்போ நம்ம இந்திய டீமே எடுத்துக்கோங்களேன். முகமது ஷமி வந்து அவங்களோட ஒய்ஃப் முகமது ஷமிக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்ததுனால முகமது ஷமி சூசைட் பண்ற அளவுக்கு போனார். அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாரு இந்திய டீமுக்காக. பயங்கரமா விளையாண்டாரு. குஜராத் டைட்டன்ஸ்ல கூட சூப்பரா விளையாண்டாரு. ஆனா இந்த சீசன் IPL முகமது ஷமி விளையாடல, வேர்ல்டு கப்லயும் செலக்ட் பண்ணல. ரெண்டாவது, ஷிகர் தவான் எடுத்துக்கோங்க. ஷிகர் தவானும் அவரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணி இப்போ மாசம் அவரோட சம்பளத்துல பாதிய அவரோட ஒய்ஃபுக்கு பணம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இப்படிலாம் இருக்கும் பொழுது அடுத்து இப்போ ஹர்திக் பாண்டியாவும் அவரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. 2017 ஹர்திக் பாண்டியா என்ன சொல்றாருன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்துல பாதியை என் அம்மா பேர்ல எழுதி வைப்பேன், அதுக்கப்புறம் இனிமேல் நான் சம்பாதிக்க போற காரு, வீடு, நிலம், தோட்டம் எல்லாமே பாதி எங்க அம்மாவுக்கு கண்டிப்பா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத் டைட்டன்ஸ் டீம்ல 2 கப்பு வாங்குற அளவுக்கு முயற்சி பண்ணாரு. ஃபர்ஸ்ட் IPL கப்பு வாங்கி கொடுத்தாரு. ரெண்டாவது IPL CSK டீம் கூட கடைசி பால்ல தோத்துட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ், ஓகேங்களா. அதனால ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் டீம் எடுக்கிறாங்க கேப்டனா. ஆனா மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஃபேன்ஸ், ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவை காரி துப்புறாங்க. அந்த அளவுக்கு ஹர்திக் பாண்டியா மோசம் பண்ணிட்டான். ரோஹித் சர்மா தான் ஹர்திக் பாண்டியாவை தூக்கி விட்டான், ஆனா ரோஹித் சர்மாவுக்கே துரோகம் பண்ணிட்டான். அதனால ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்த துரோகம் வேணும் அப்படின்னு எல்லாருமே ஓட்டிட்டு வராங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது.